ஹலோ கைஸ், இன்னைக்கு மசாலா வெளியே வராம ஆலு பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்க போறேன் வேக வச்சுட்டு. இப்போ அது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் போல உப்பு சேர்த்து நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடணும். இப்போ தனியா இருக்கட்டும். மாவு வந்து கொஞ்சம் சீக்கிரமா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஊறி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டை எடுத்துட்டு சென்டர்ல இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி நம்ம இது பண்ணிட்டு உள்ள வந்து நான் ஸ்டஃபிங் வச்சு நல்லா அதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி பண்றேனோ அப்படியே பண்ணுங்க. கடைசியில் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம மேலே மாவு போட்டு நல்லா வந்து தேய்ச்சி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அழகான வெளியே வராத ஆலு பரோட்டா ரெடி ஆயிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ஈஸியா பண்ணிடலாம். என்னோட ஸ்டைல்ல நான் பண்ணியிருக்கிறேன். நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம தவால சூடு பண்ணும்போது நல்ல எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்தா இன்னும் ரிச் ஃபிளேவரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.